அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் 2 நாடாளுமன்ற அவைகளையும் அவங்க முன்னாடி போய் பேசுவார். ஆண்டாண்டு நடக்கும். அதில் போன முறை ஒரு 10 நாள் முன்னாடி அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? ஐ எம் yet டு ஹியர் த சீக்ரெட் வேர்ட்ஸ். நான் இன்னும் அந்த ரகசிய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறேன். அந்த ரகசிய வார்த்தைகள் என்ன? நாங்கள் ஒரு அணுசக்தியாக மாற மாட்டோம் எப்போதும் அப்படின்ற அந்த ரகசிய வார்த்தைகளை அவர்கள் சொல்லலை அப்படின்னார். அப்போ அவரே இந்த வேகத்தை கூட்டிக்கிட்டே போகிறார். அதாவது அவருக்கு ஒரு நெருக்கடியை அவரே உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அவர் இவ்வளவு வெளியில் நிறைய பேசுகிறவர், அவர் மற்ற எந்த அதிபரை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடியவர், அவர் நினைச்சதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடியவர், அவரே தனக்கு இந்த நெருக்கடிகளை உருவாக்கிக்கிட்டு இப்படி அவங்க பண்ணணும், அப்படி இந்த மாதிரியான காலக்கெடு அதை போட்டுக்கிட்டு அவர் தன்னை ஒரு ஒரு பெட்டி உள்ள அவரே போட்டு அடைச்சிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சொன்ன பிறகு இப்போ அவர் சொன்னபடி நடந்துக்கணும், பெரிய பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னார். நான் சொன்ன இந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒமானிகள் ரொம்ப சிறந்த முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈரானியர்களும் நல்ல முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப அளவில் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவாகி ஒரு 10 நாளில் சந்திக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதற்கிடையில் அடுத்த நாளே இது வியாழக்கிழமை நடந்துச்சு, February 26. February 27 வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் சொன்னார், நான் மகிழ்ச்சியாக இல்லை இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக தானே முடிஞ்சிருக்கு. அவர் சொல்கிறதா சொல்கிறேன். அவர் நான் மகிழ்ச்சியாக இல்லை, ஐ எம் நாட் த்ரில்ட். ஏன்னா நான் வேண்டியதை அவர்கள் தர தயாராக இல்லை அப்படின்னார். அவர் வேண்டியது என்ன? நாங்கள் அணுசக்தியை நாடி போக மாட்டோன்ற உறுதிமொழியும் அதை சரிபார்க்கிற அதை கண்காணிக்கக்கூடிய ஆற்றலையும் மற்றவர்களுக்கு அவங்க தரணும். அப்புறம் அந்த 400 கிலோகிராம் அவர்கள் யுரேனியம் வச்சுருக்காங்கல்ல, அதை ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த எரிவிசை ஏவுகணை அந்த திட்டத்தை அவர்கள் கைவிடணும், அந்த ப்ரோக்ராமையே. அதுக்கப்புறம் அவர்களுடைய பதிலிகளுக்கு அவர்கள் தருகின்ற ஆதரவை நிறுத்த வேண்டும். இதெல்லாம் கூட அவர் சேர்த்துக்கிட்ட நிபந்தனைகள். இதெல்லாம் அவர்கள் பண்ண மாட்டாங்க. அவர்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். February 22 ஸ்டீவ் விட்காஃப் சொன்னார், என்ன இது அவங்க மசியவே மாட்டேன்றாங்கன்ட்டார். அவர்களை மசிய வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து தான் அந்த முற்றுகையெல்லாம் பண்ணார். நான் சொல்கிறது கேட்கலைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னார். அப்போவும் நீங்கள் கேட்கலைன்னா நான் சொன்னதை செய்யத்தானே வேணும், செஞ்சுட்டார்.